14ஆம் நூற்றாண்டுகளில் நடந்த உண்மை சம்பவம். வேர்ல்ட்லேயே ரொம்ப ஃபேமஸான டைமண்ட் ஒரு நகையாக மட்டும் இல்லாமல் அது ஒரு பத்ரகாளி அம்மனோட கண்ணாக இருந்துச்சாம். நீங்கள் கொஹினூர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரிட்டிஷ் க்ரௌனில் பத்திரமா இருக்கிற அந்த விலைமதிப்பற்ற வைரம். ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஷாக்கிங் இந்தியன் ஹிஸ்ட்ரி சில பேருக்கு தான் தெரியும். ஒரு காலத்தில் அது வாரங்களில் இருந்த ஒரு புனிதமான கோவிலில் இருந்த பத்ரகாளி அம்மனோட இடது கண்ணாக இருந்துச்சாம். அது திருடப்படல, அவங்களோட சிலையிலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டதுன்னு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததால் அதை வச்சுருந்த ஒவ்வொருத்தவங்களும் டெத்தோ இல்லை டவுன்ஃபாலையோ சந்திச்சாங்க. லண்டனில் அந்த டைமண்டோட ஷைனிங் குறைஞ்சி போச்சுன்னு ஒரு பேச்சு இருக்குது. இது வெறும் கதை மட்டுமா, இல்லாட்டி உலகம் இக்னோர் பண்ணுற ஒரு டிவைன் ட்ரூத்தா? கடைசி வரைக்கும் இருங்க, ஏன்னா இது வெறும் ஒரு டைமண்ட் பற்றின கதை இல்லை. இது தன்னோட இடது கண்ணை திரும்ப பெற காத்திருக்கிற ஒரு பத்ரகாளி அம்மனை பற்றின கதை. ஒருவேளை அவங்களோட வெஞ்சன்ஸாக கூட இருக்கலாம். வேர்ல்ட்லேயே ஃபேமஸான டைமண்ட் ஒரு கிரீடத்தில் இல்லாமல் ஒரு அம்மனோட கண்ணில் இருந்தால் என்ன ஆகும்? வாரங்களில் தலைமுறையாக ஒரு ரகசியம் சொல்லப்பட்டு வந்தது. கொஹினூர் டைமண்ட் ஒரு சாதாரண ஜுவல் கிடையாது, அது டிவைன். அது பத்ரகாளி அம்மனோட இடது கண்ணில் பதிக்கப்பட்டிருந்தது அப்படின்னு அங்கே இருக்கவங்க நம்புகிறாங்க. பத்ரகாளிங்கிறது சக்தியோட ஒரு பயங்கரமான மற்றும் ப்ரொடெக்டிவ் ஃபார்ம். அது வாரங்கள் தெலுங்கானாவில் இருக்கிற பத்ரகாளி கோவிலில் இருந்தது. அது வெறும் ஒரு ஜுவல் மட்டும் இல்லை, அது எனர்ஜியோடவும் உயிர்ப்போடவும் இருந்தது. அந்த கண் காக்கத்திய டைனஸ்டியையும் அந்த மக்களையும் பாதுகாத்துட்டு இருந்தது. அந்த கோவிலில் இருக்க எல்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைமண்ட் சூரியனை விடவும் பிரகாசமாக இருந்தது, இருட்டிலையும் ரொம்ப ஜொலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மனோட பார்வை அந்த ஸ்டோனோட சக்தியால் அந்த நிலத்தை எதிரிகள் கிட்ட இருந்தும் வறட்சி இல்லாமையும் பாதுகாத்தது அப்படின்னு நம்பப்படுது. 14ஆம் நூற்றாண்டுகளில் அந்த பகுதி கொள்ளையடிக்கப்பட்டு அந்த அம்மனோட கண் பிடுங்கப்பட்டது. காக்கத்திய கிங்டம் செதஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த பத்ரகாளி அம்மனோட ஒரு கண் பிளைண்ட் ஆகி அவளோட பார்வை பாதிக்கப்பட்டது. அந்த டைமண்ட் ஒரு பிளடி ஹேண்ட்லேருந்து இன்னொரு பிளடி ஹேண்டுக்கு அதோட சபிக்கப்பட்ட ஜேர்னியை ஆரம்பிச்சுது. அதுதான் கொஹினூரோட ஆர்ஜினா. அப்படின்னா ஏன்? ஒரு காலத்தில் பத்ரகாளி அம்மன் கோவிலில் இருந்த கொஹினூர் வைரம் அம்மனோட கண்ணாக இருந்தது. அந்த வைரம் திருடப்பட்ட போது அம்மனின் கோபம் அந்த கல்லில் இறங்கியது. அதுக்கு பிறகு அந்த டைமண்ட் வச்சிருந்த ஒவ்வொரு ஆணும் வயலண்ட்டாக சந்திச்சாங்க. பாபரோட மகன் ஹுமாயூன் படிக்கட்டிலிருந்து விழுந்து இறந்துட்டாரு. டெல்லியை கொள்ளடிச்சு பெர்ஷியாவுக்கு எடுத்துகிட்டு போன நாதிர் ஷாவும் படுகொலை செய்யப்பட்டார். பஞ்சாபோட சிங்கம் ரஞ்சித் சிங் வைரத்தை பெற்ற சில நாட்களிலே இறந்து அவரோட சாம்ராஜ்யமும் சரிஞ்சது. கடைசியாக அந்த வைரத்தை பிரிட்டிஷ் ராணி விக்டோரியா தன்னோட கிரீடத்தில் வச்ச போது அவங்களோட சாம்ராஜ்யமும் சீக்கிரமாகவே சரிஞ்சது. டைமண்ட் ஒரு டிவைன் ஃபீமேல் ஃபார்முக்கு மட்டுமே சொந்தமானது. அதை ஒரு ஆண் வச்சிருந்தா அவன் அதுக்குரிய விலையை கொடுக்கணும் என்று ஒரு இந்திய பழங்கதை கூறுது. அதனால தான் இன்றைக்கும் பிரிட்டிஷோட ராணிகள் அந்த டைமண்டை அணிகிறாங்கன்னு நம்பப்படுது. இது வெறும் ஒரு மூட நம்பிக்கையா அல்லது ரத்தத்தில் எழுதப்பட்ட ஒரு டிவைன் வார்னிங்கா? பத்ரகாளி கோவில் ஒரு வழிபாட்டு தலமாக மட்டும் இல்லாமல் பேரரசோட ஆன்மீக மையமாகவும் இருந்தது. கோவிலோட நகைகள், அதோட சக்தி மற்றும் சடங்குகள் பற்றி விவரிக்கும் கல்வெட்டுகள், பனை ஓலை சுவடிகள் இருந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு காலத்தில் புனிதமான ஆற்றலோடு பிரகாசித்த கருவறை இப்போ சதஞ்சிடுச்சு. கோவில் பொக்கிஷங்களை பற்றிய செப்பு தகடுகள் காணாமல் போயின. 18ஆம் நூற்றாண்டுகளில் பிரிட்டிஷோட ஒரு டீம் ஒரு தெய்வீக ரத்னத்தை பற்றி குறிப்பிடுற ஒரு கல்வெட்டுகளை கண்டுபிடிச்சதா சிலர் கூறுகின்றனர். அவை அமைதியாக எடுத்து செல்லப்பட்டன. இந்த பதிவுகள் ஏன் அழிக்கப்பட்டன? கொஹினூர் டைமண்டுக்கும் பத்ரகாளி அம்மனுக்கும் இருக்கிற கனெக்ஷனை வேண்டுமென்றே மறைத்து விட்டனர். அதன் ஸ்பிரிச்சுவல் சிக்னிஃபிகன்ஸை அழித்து அது ஒரு சாதாரண ட்ரெஷர் தான் நம்ப வச்சுருக்காங்க. அப்படின்னா வேறு எதெல்லாம் நம்ம ஏமாற்றப்பட்டு இருக்கும்? கோஹினூர் என்பது ஒரு சாதாரண வைரம் அல்ல, அது ஒரு பத்ரகாளி அம்மனின் காணாமல் போன கண். சாபங்கள் மற்றும் மறைந்த கோவில் பதிவுகள் என பல மர்மங்கள் உள்ளன. கோஹினூர் வைரத்தோட உயிரற்ற ஒளி மற்றும் முழுமையடையாத சடங்கு ஒரு திகிலான சாத்தியக்கூறை காட்டுது. இது வெறும் வைரத்தை இந்தியாவுக்கு திருப்பி தர்றது மட்டும் இல்லை, பல ஆண்டுகளாக ஆறாத காயத்தை ஆற்றுவது பற்றியது. ஏன்னா அந்த அம்மனோட கண் மீட்டெடுக்கிற வரைக்கும் அவளோட பார்வை முழுமையடையாமல் இருக்கிறதோட அவளோட ஆற்றலும் கட்டுப்பட்டு இருக்கிறதா சிலர் நம்புகிறாங்க. எனவே இது வெறும் கட்டுக்கதையா அல்லது உலகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கும் உண்மையா? எப்படி இருந்தாலும் இந்த கேள்வி தொக்கி நிற்கிறது. ஒரு கடவுளின் கண் ஒரு வெளிநாட்டு கிரீடத்தில் பூட்டப்பட்டு இருக்க வேண்டுமா அல்லது மீண்டும் அவளது பார்வைக்கு திரும்ப வேண்டுமா?